சீமாலாம் என்ன ப்ரோ திரும்பி ஜீரோ அவர்லாம் என்ன சொல்கிறது, அவர்லாம் வாயே திறக்கூடாது. அவர்லாம் ஒரு ஒரு ஓட்டு கூட ஜெயிக்க முடியலன்னா அவர்லாம் என்னத்துக்கு இருக்கிறான். இந்த வெற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விசில் அடிச்சுக்கிறேன். இனி இந்த விசில் தான் 5 வருஷத்தை அந்த தமிழகத்தை வந்து தீர்மானிக்க போகிறது. இந்த விசில் சத்தம் தான் தமிழ்நாடு பூரா 5 வருஷம் ஒழிக்க போகுது. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா பாலியல் வன்கொடுமை 2 வயசு குழந்தைலாம் இவங்க சொல்கிறாங்க 50 ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்குது. அந்த 50 ஆண்டு அரசியல் அனுபவத்தில் போய் எல்லா பத்திரிகை நியூஸையும் அந்த திருப்பி பார்த்தாங்கன்னா எத்தனை குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டது. பெண்கள் பெரிய பிள்ளைங்களை சொல்கிறாங்க அவங்க நட சரியில்லை உட சரியில்லைன்னு. ஆனால் 2 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைலாம் கற்பழிக்கப்படுது. அந்த குழந்தைங்க என்ன ட்ரெஸ் போட்டுச்சு? இது வரைக்கும் கமல் வந்தாங்க, ரஜினி கட்சி ஆரம்பித்தாங்க, எல்லாம் பயந்துட்டு ஓடிட்டாங்க. நம்ம தளபதி தான் வந்து தில்லாக வந்தார், நின்னார். கண்டிப்பாக மக்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க, அதனால் வந்து மக்கள் சப்போர்ட் எனக்கு இருக்குது, அதனால் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன்னு நினச்சாரு. அதே போல் இன்றைக்கி நடந்தது. கற்றுக்குட்டின்னு சொன்னாங்க, தருதரன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ஒரு சொல் வந்து வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஸோ தமிழ்நாட்டு இன்றைய அரசியலில் வந்து தற்குறிஞ்சொல்கிற அரசியல் தான் வந்து இன்றைக்கி வந்து ஆச்சரியக்குரிய மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சம்மட்டி அடியை அடிச்சுட்டு போயிருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி எப்படி அந்த ரிசல்ட் வந்துச்சோ அதே மாதிரி ஃபீலிங் எங்களுக்கு இருந்தது. வீட்டில் இருக்க சின்ன சின்ன பசங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள், இளைஞர்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்த்துட்டாங்க. என்னோட அண்ணா அப்படின்ற மாதிரி அனைவருமே எல்லாமே இளைஞர்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவர் ஆதரித்தாங்க. டிஎம்கே ஆட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளோ கொடுமைகள் நடந்துச்சுன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே விஜய் அண்ணாவோட சிஎம் ஆட்சியில் வந்து பெண்கள் கொடுமை வந்து நடக்கக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டை நான் சிஎம் விஜய் அண்ணாக்காக போட்டேன். விஜய் சார் வந்து உங்கள் விஜய் உயிரின வரும் வெறும் பாட்டாகவே பாடலை, மக்களுக்காக உயிர் கொடுக்கவே எங்களுக்கு உயிராக மாற்றிட்டாப்புல. வெற்றி வந்து எங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக அரசியல் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும். அது கண்டிப்பாக தளபதியால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பெண்கள் பாதுகாப்பு இருக்கும், போதைப் பொருள் தமிழகம் இருக்கும், அப்புறம் வேலையில் பட்டதாரிகளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். தளபதி நிறைய விஷயங்கள் பண்ணுவாப்புல. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கட்சி துவக்கி ஒரு 2 வருஷம் தான் ஆகுது கிட்டத்தட்ட. அந்த ஒரு ஷார்ட் டைம்லேயே யாருமே இந்த மாதிரி யாரும் வந்ததில்லை. எம்ஜிஆர் காலத்தில் தான் இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்கள் எலெக்ஷனில் நாங்கள் பார்க்குறோம். பட் இந்த மாதிரி எலெக்ஷன் நாங்கள் எப்பவுமே பார்த்ததில்லை. இது ஒரு வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு. இது ரிசல்ட் வரும்போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு எம்ஜிஆர் ஆட்சி எப்படி அந்த ரிசல்ட் வந்துச்சோ அதே மாதிரி ஃபீலிங் எங்களுக்கு இருந்தது. வீட்டில் இருக்க சின்ன சின்ன பசங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள், இளைஞர்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்த்துட்டாங்க. என்னோட அண்ணா அப்படின்ற மாதிரி அனைவருமே எல்லாமே இளைஞர்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவர் ஆதரித்தாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் சார் இது. வந்து அவர் அண்ணனுக்கு ஒரு பவர் சார். அவர் வந்து பார்த்தோன்னா எல்லாருடைய தொகுதியும் வந்து அதிகமாக ஒரு பிரச்சாரம் பண்ணலை. குறைஞ்ச தொகுதியில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணார். ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சாரமே அவர் பண்ணலை. இருந்தாலும் இவ்வளோ பெரிய வெற்றி அவர் கொடுத்துருக்காங்க மக்கள். இது ரொம்ப சந்தோஷம் சார். எம்ஜிஆரோடவே வந்து நம்ம தலைவர் மட்டும் தான் வந்து ஃபஸ்ட் டைமு ஒரு டெபியூட்டில் 38% மேலே வருது வந்து நம்ம இது மட்டும் தான் தலைவர் தான். ஸோ இதே வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. ஓகே, ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இன்னும் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ எவன்லாம் தப்பாக பேசுகிறான் எவன்லாம் இருக்கா அவனுக்குலாம் வந்து ஒரு பெரிய செருப்படி. அவனெலாம் எப்போ வெளில வருவான்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் ப்ரோ. ஆக்சுவலி நான் இங்கே நான் வந்து ஒர்க் பண்ணுற ஹைதராபாத்தில். இந்த எலெக்ஷனுக்காக மட்டுமே நான் இங்கே வந்து ஒரு 10 நாள் இங்கே தான் இருக்கேன். நான் இங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரிசல்ட்டுக்காக தான் இங்கே இருக்கேன். முடிச்சுட்டு இப்போ வின் பண்ணதுக்கப்புறம் தைரியமாக நான் வந்து திருப்பி ஹைதராபாத் போவேன். மக்கள் அதிக ஆர்வத்துடன் எல்லாரும் இருக்கிறாங்க. மெயினாக ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் பிறந்தது நல்லது தான் ஒரு இதில். ஏன்னா மக்கள் நல்லா பாடம் போட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு தலைவா. அதெல்லாம் ஒரு டைம் தான், அதோட சீசன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வாயே திற மாட்டானுங்க. இதுக்கப்புறம் லஞ்சம், ஊழல், கரப்ஷனு இது எதுவுமே நடக்காது.
விஜய் சொல்லிட்டார்ல, கொள்ளை அடிக்க மாட்டேன், மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டார்ல, அதனால் இதுக்கப்புறம் எதுவுமே அதுமாரி தான் நடக்கும் ஆட்சி. சீமாலாம் என்ன ப்ரோ திரும்பி ஜீரோ ஆகலாம், என்ன சொல்கிறது, அவர்லாம் வாயே திறக்கூடாது. அவர்லாம் ஒரு ஓட்டு கூட ஜெயிக்க முடியலன்னா அவெல்லாம் நேற்று இருக்கிறான். ஸ்டாலின் தொகுதியை பற்றி நம்ம சொல்லணும்னா முடிசூடாக மன்னனா இருந்தார் ஸ்டாலினே ஓரம் கட்டினாங்க. அவரே வாயை திறக்க முடியாத அளவு பண்ணிட்டாங்க. இனிமேல் டிவி கேட்டோம், அவ்வளோதான். மக்கள் நல்லது செஞ்சுட்டு போனால் யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாதுல்ல. ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்தது தான் முதல்லையே. எப்படி தனி பெரும்பாலோட தான் வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு சில சீட்டு தான் வந்து முன்ன பின்ன போயிட்டுருக்குது. கண்டிப்பாக அதுலேயும் வெற்றி பெற்றுருவோம். தனி பெரும்பாலோட நாங்கள் டிவிக்கு ஆட்சி அமைக்கும். எங்கள் சிஎம் ஜோசப் விஜய் அவர் தளபதி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஒரு நல்லாட்சி கொடுப்போம். மக்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆட்சியில் டிஎம்கே மாற்றி ஆண்டிருக்காங்க. எல்லாமே சொல்கிறது 5 ஆண்டுக்கு தான் சொல்லுவாங்க. இந்த 5 ஆண்டில் பாருங்கள் 5 ஆண்டில் ஆனால் வந்து எங்கள் நம்ம தளபதி அவர் சொன்னது வந்து இது தலைமுறைக்கான தேர்தல். இது வந்து தலைமுறைக்கான தேர்தல். ஏன்னா நாளைக்கு வந்து என்னுடைய குழந்தைய என் பேர குழந்தைகளெல்லாம் வந்து எந்த போதையில் அடிக்ட் ஆகாமல் மற்ற பெண்கள் பாதுகாப்போடு இருக்கணும். ஊழலற்ற ஆட்சியாக இருந்தால் தான் நல்லது, மக்களுக்கு தேவையானது போய் சேரும். இல்லாத அதாவது சென்னையில் இருக்கிற ஒருத்தனுக்குமே கடைக்கோடியில் இருக்கிறதுக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். அது வந்து இது வரைக்கும் எந்த ஆட்சியில் நடந்ததில்லை. ஆனால் கண்டிப்பாக நம்ம டிவிகே தலைமையில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சென்னையில் இருக்கிறவங்க கிடைக்கும். அதே இது கடைக்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரியில் கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்லாட்சி தொடரும். இது அதான் தலைமுறைக்கான தேர்தல். ஃபஸ்ட்டு வந்து ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாரு. அது பெண்கள் பாதுகாப்பு, போதையில்லா கலாச்சாரம், இது 3 மெயினாக எடுத்து செய்வோம். அது இல்லாமல் மக்களை வந்து அவர் சொன்னது வந்து எங்கள் தளபதி சொன்னது வந்து மக்களை வந்து இலவசம் கொடுக்குறோம். ஆனால் பொருளாதாரத்தை உயர்த்துகிறோம். நார்மலாக வந்து எல்லாம் இலவசம் கொடுக்குறோம் ஒவ்வொரு கட்சி. அவங்க வீட்டில் வந்து பொருளாதாரத்தை உயர்த்தினா இன்னும் வேலை இருந்தால் எல்லாமே வாங்கிக்கலாம். நம்ம தேவையானது நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். இலவசமாக பஸ்ஸிலே காசு கொடுத்து போய்க்கலாம். இது இலவச பஸ்ஸே தேவையில்லை, நான் காசு கொடுத்து போகிறதா. அதான் வீட்டுக்கு ஒருவருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா அது கன்ஃபார்மாக படிப்படியாக கண்டிப்பாக நம்ம ஜோசப் தளபதி விஜய் தலைமையில் அது கண்டிப்பாக படிப்படியாக வேலை ஒவ்வொருத்துக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுப்பாரு. அதே போல் ஊழலற்ற ஆட்சியாக எல்லாருமே இருப்பாங்க. அவர் தளபதி தலைமையில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களுக்கும் மக்கள் பணத்தை 1 ரூபா கூட எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்லிட்டார் முதல்ல, மக்கள் பணத்தில் 1 ரூபா கூட எடுக்க மாட்டார். ஏன்னா அவ்வளவு இதில் விட்டு வந்துக்கிறாரு. ஏன்னா நான் வந்து பேசிக்காக வந்து தலை ரசிகர். ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல தலைவர் வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு கட்சிக்கு, நம்ம ஆட்சிக்கு, நம்ம குழந்தைகளுக்கு. ஏன்னா இது வரைக்கும் கமல் வந்தாங்க, ரஜினி கட்சி ஆரம்பித்தாங்க, எல்லாம் பயந்துட்டு ஓடிட்டாங்க. நம்ம தளபதி தான் வந்து தில்லாக வந்தார், நின்னார். கண்டிப்பாக மக்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க. அதனால் வந்து மக்கள் சப்போர்ட் எனக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன்னு நினச்சாரு. அதே போல் இன்றைக்கி நடந்தது. டிஎம்கே ஆட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளோ கொடுமைகள் நடந்துச்சுன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே விஜயண்ணாவோட சிஎம் ஆட்சியில் வந்து பெண்கள் கொடுமை வந்து நடக்கக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டை நான் சிஎம் விஜயண்ணாக்காக போட்டேன். தனியாக ஒரு ஆள் நின்று இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். காலிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து லோவாக இருந்துகிட்டே இருந்தார் அவரோட ஓட் கவுண்டிங்லாம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆக அவங்க எங்களுக்கு ஒரு ஹைப் மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாகிடுச்சு. இவர் எப்போ வருவார் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ வரைக்கும் கவுண்டிங் போயிட்டே இருக்குது. அந்த அஃபிஷியலாக வந்து இவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, அந்த ஒரு நியூஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். சீக்கிரம் வந்து நல்ல விஷயமா வரணும். இல்லை, இவர் ஆக்சுவலாக வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் சொன்னாங்க இவர் வந்து என்னத்தை பண்ண போகிறாரு, என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போன்னு சொன்னாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், 50 வருஷம் அரசியலில் ஒரு ஓட்டுக்கு ஒத்த காசு கொடுக்காம இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு இதுவே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். ஸோ இதுக்கப்புறம் என்னதான் அது மற்ற மாற்றங்களும் அதுவாகவே மாற்றங்கள் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தமிழக மக்களுக்கான ஒரு விடியலாக தான் நான் பார்க்குறேன். மாற்றத்தை நோக்கி விரும்பாத அதை நோக்கி நகராத ஒரு சமூகம் வந்து முன்னேறினதாக வந்து சரித்திரம் கிடையாது. ஒரு கற்காலத்திலேருந்து மனுஷன் வந்து தன்னிச்சையாக தான் மாறினான். ஸோ அது அரசியலாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், நம்ம ஒரு வண்டி தான் வாங்குகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வண்டியை மாற்றணும். நம்ம அதுக்காக வந்து வண்டி மேலே அவங்க வெறுப்புன்னு கிடையாது. ஸோ எந்த அரசியல் எந்த ஒரு மக்களுக்கு நன்மையான ஒரு திட்டங்களை கொண்டு வருதோ, எந்த ஒரு பிளவுபடாத ஒரு அரசியல் ஒரு கட்சி முன்னெடுக்குதோ, ஸோ அதுக்கு தன்னெழுச்சியாகவே ஒரு மக்கள் வந்து கூட்டம் கூடுறதுக்கு வந்து தடுக்க முடியாத ஒரு மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஜாதி வரை கணக்கெடுப்பு நடத்தலை இது வரைக்கும். ஸோ என்னையை பொறுத்தவரையும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குது. அது முக்கியமான வந்து அங்கீகாரம் வந்து கடந்த எந்த திராவிட இயக்கங்களுமே கொடுக்கல. ஸோ இதை பல காலகட்டங்கள் நடந்த ஒரு
சமூக இலீகேடுகளுக்கு சம்பந்தமாக இந்த எந்த கட்சிகளுமே அதை பொறுப்பெடுக்காமல் அதை வந்து காது கொடுத்து கேட்காததுனால அது சம்பந்தமான மக்கள் பெருவாரியான மக்கள் வந்து ஓட்டு போட்டதால தான் தென் தமிழகத்தோட ஓட்டுகள் வந்து மிகப்பெரிய அளவில் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக போனது காரணமாக நான் பார்க்குறேன். இல்லை அப்போ அவங்கள என்ன அரசியல் பண்ணிட்டு உங்கள் கட்சிக்கு வந்தாங்க அவங்க அப்படி எதுவுமே கிடையாது. எதுவுமே வந்துட்டு யாருமே வந்து கற்றுக் கொடுன்னு சொன்னாங்க, தருதலைன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சொல் வந்து வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஸோ தமிழ்நாட்டு இன்றைய அரசியலில் வந்து தற்குறிஞ்சொல்கிற அரசியல் தான் வந்து இன்றைக்கி வந்து ஆச்சரியக்குரிய மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சம்மட்டி அடியாக அடிச்சுட்டு போயிருக்கு. இல்லை இது வந்து ஜோசப் விஜய்ங்கிற வந்து எப்படின்னா அது தமிழ்நாடு வந்து பெரியார் மண் வந்து ஒரு சமத்துவமாக எல்லாருமான ஒரு பொதுவான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஸோ எந்த மதவாத அரசியலுக்கும் எந்த ஒரு மிதவாத அரசியலுக்கும் உடன்படாமல் இவங்க சொல்லப்போனால் வந்து சிறுபான்மையான மக்கள் ஓட்டு போடுறத விட பெரும்பான்மையான மக்கள் திரு ஜோசப்ங்கிற ஒரு அடைகுறிக்குள்ள அடைக்கப்படுற ஒரு மனுஷனுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு மிதவாதம் எந்த மதவாதங்களையும் கொண்டு வந்து விஜய் நிப்பாட்டலை. ஸோ இது வந்து தமிழ்நாடு வந்து எப்போவுமே வந்து ஃபார் பெட்டர் தன் எனி ஸ்டேட். ஸோ அதை வந்து ஒன்ஸ் மோர் தேவை ப்ரூவ் இட். பட் ஆனாலும் அவங்க எப்படி வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு போகிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பொறுத்து தான் நமக்கான வெற்றி ஃபுல்லாக வந்திருக்கா அப்படின்றத சொல்ல முடியும். அவங்க ஆக்சுவலாக வின் பண்ணிட்டாங்க. பட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் உமன்ஸ் சைடில் இருந்தும் அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் சைடில் இருந்தும் தான் மோஸ்ட்லி சப்போர்ட். பட் நெக்ஸ்ட் வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த அப்புறம் எப்படி அதை கொண்டு போகிறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐடி சைட்லேயும் நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். பிகாஸ் லாஸ்ட் டைம் டிஎம்கேவால் தான் ஐடி சைடில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் இப்போ ப்ளூமாக இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு பற்றி அதுக்கான இது கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டாக மாறுறதுக்கு அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது என்னோட விஷ். ஸோ அதனால தான் ஐ ஹோப் விஜய் நீட் டு வின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நீட் டு வின் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அண்ட் தென் ஃபார்மர்ஸ்க்கும் அதிகமாக சப்போர்ட் தரணும் அப்படின்றது தான் என்னோட இது. பிகாஸ் இந்த கடன்லாம் வந்து தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் சேம் போரிங் அதுவே வந்து ரிப்பீட் ஆக வேணாம், டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நம்ம சான்ஸ் தரணும். அதே போல் இவங்களும் வின் பண்ணால் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருக்கும். தட்ஸ் இது வரலாறு சரித்திரம் தான் தமிழ்நாட்டில் இது வரைக்குமே. இப்போ எம்ஜிஆர் வந்து எலெக்ஷனில் நின்னாராம், முதல் முறையே ஆனால் தோல்வி தான் சந்தித்தாராம். அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சாரு சொன்னாங்க. எல்லாரும் அப்படிப்பட்ட வரைக்கும் அந்த நிலைமைன்னா இவரெல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறாருலாம் எத்தனையோ பேர் கேட்டாங்க. ஆனால் நாங்கள் வரலாறு சரித்திரமே என் தளபதி படைச்சிட்டாரு. அதை படைக்க வச்சது தமிழ்நாட்டு மக்கள் தான். வந்த உடனே முதல்ல அவர் பண்ண போகிறது இந்த போதை ஒழிப்பு தான் முதல்ல இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து நடத்தலாம், ஆனால் ஒரு மதுக்கடையை எடுத்து நடத்திட்டு நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ டார்கெட் பண்ணியிருந்தோம், இத்தனை கோடி இன்னைக்கு கலெக்ஷன் ஆச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் படிப்பை தான் எடுத்து அவங்க முன் வச்சு நடத்தணும். இப்போ அவங்க சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் அதே சிலபஸை அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏன் தர முடியாது? கொடுக்கலாம் இல்லையா? வசதி வாய்ப்பு இல்லாத பிள்ளைங்களும் அதை படிக்கலாம். இப்போ அந்த நீட் எக்ஸாம் எழுத முடியாமல் தற்கொலைக்கு போகிறதுக்கு காரணமே அதுதான். நாங்கள் ஸ்டேட் போர்ட் தான் படிச்சிருக்கோம், ஆனால் கேட்குற கேள்வியெல்லாம் சிபிஎஸ்சி சிலபஸை சார்ந்து தான் இருக்குது. படிக்காத ஒரு படிப்பை பற்றி கேள்வி கேட்டால் நாங்கள் எப்படி அதை ஆன்சர் பண்ண முடியும்? அதனால தானே நாங்கள் இன்றைக்கி தோற்று போய் நாங்கள் தற்கொலை முயற்சி செய்கிற அளவுக்கு அது நிலைமையாக போகுது. அதை மாற்றலாம். பெண்களுக்கான வேலு நாச்சியார் படையை உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பாலியல் வன்கொடுமை 2 வயசு குழந்தெல்லாம் இவங்க சொல்கிறாங்க 50 ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்குது. அந்த 50 ஆண்டு அரசியல் அனுபவத்தில் போய் எல்லா பத்திரிகை நியூஸையும் அந்த திருப்பி பார்த்தாங்கன்னா எத்தனை குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டது. பெண்கள் பெரிய பிள்ளைங்களை சொல்கிறாங்க அவங்க நட சரியில்லை உட சரியில்லைன்னு. ஆனால் 2 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தைலாம் கற்பழிக்கப்படுது. அந்த குழந்தைங்க என்ன ட்ரெஸ் போட்டுச்சு? ஆனால் அது நடக்குது இல்லையா? அதுக்கு ஏதாவது இது வரைக்கும் சட்டத்தில் ஒரு முடிவு கொண்டு வந்திருக்காங்களா? கொண்டு வரல. ஆனால் எங்கள் தளபதி கண்டிப்பாக அண்ணல் அம்பேத்கராக நின்று இப்போ சட்டத்தில் ஒரு பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டால் அதற்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். படிப்பு சார்ந்தும் அந்த மாற்றத்தை கொடுப்பார். இப்போ திருவள்ளூரில் கூட இருக்குது அரசு மருத்துவமனை. ஆனால் அவசரம்னு போகிறோம், எங்கள் சித்தப்பாக்க கால் ஆக்சிடெண்ட் ஆகி தான் போனால் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே எங்ககிட்ட போதுமான வசதி இல்லை, நீங்கள் சென்னை ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்கன்றாங்க. அப்புறம் எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கணும்? அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே ஒரு மனிதனோட உயிர் போயிடுது. அந்த உயிர் எவ்வளோ விலை மதிப்பு இல்லாதது. மற்றவங்களுக்கு வேணால் அது சாதாரணமாக இருக்கலாம், அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அது ரொம்ப விலை மதிப்பானது. அப்போது அவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்கிற எல்லா சின்ன சின்ன கிராமங்களில் இருக்க மருத்துவமனையில் கூட அந்த சலுகைகள் எல்லாமே எல்லா தேவைகளும் அங்கே கொண்டு வரப்படும்.
இது நாங்களே பிரமிக்கத்தக்க விஷயந்தான். தளபதி ஜெயிச்சிருவார், இல்லைனா 2ஆம் கட்சி தலைவராக எதிர்கட்சியாக அமருவார் அப்படின்னு தான் பேச்சு நிறைய இடத்துல வந்தது. கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கமே இல்லாமல் திருவள்ளூர் சைடெல்லாம் வந்து டிஎம்கே சைடில் தான் இருந்தது. ஆனால் மக்கள் பாருங்கள், நாங்கள் அப்போயே சொன்னோம், ஒரு மைக் கொண்டு போய் ஒரு கருத்து கணிப்பு கேட்குறதுல ஜனங்க அந்த நேரத்துக்கு அவங்க எதிரில் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் தீர்மானிக்க போகிறது அந்த கடவுள். அவர் கடவுள் வந்து தீர்மானிச்சிட்டாரு. இனி இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா அது எந்த ஜாதி மதம் பேதம் பார்க்காத இந்த மனிதனால் மட்டும்தான் முடியும்னு அந்த ஆண்டவன் தீர்மானித்தார். இன்றைக்கி அது மூலிமா ஆண்டவன் மக்களிடத்தில் பேசினார், மக்கள் அவருக்கு வாக்களித்தாங்க. இன்றைக்கி அவர் சிஎம்மாக வந்துட்டார். ஆமாங்க, சாதாரண இவங்கெல்லாம் வந்து கூத்தாடி இவங்களுக்கு என்ன தெரியும், டான்ஸில் போய் அதாவது ஸ்டேஜில் போய் டான்ஸ் தான் பண்ண தெரியும், தற்கூரிகள் அப்படிலாம் பேசுனாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி இத்தனை ஆண்டு அரசியல் அனுபவம் இருந்த நீங்களே இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன், என் அப்பா இருந்தார் முதலமைச்சராக, இதுக்கப்புறம் நான் இருந்தேன், இதுக்கப்புறம் என் பிள்ளை இருக்க போகிறான், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் மக்களாகிய நீங்கள் தான் அப்படின்றத ஸ்டாலின் சார் சொல்லலை. இன்றைக்கி இவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்கிறோம், நான் என் பிள்ளைங்க என் பேர பேத்தினா சொல்லலை. ஆனால் தளபதி அதை உணர்ந்து தனக்குள்ளே நாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு, அன்னைக்கு அவர் முகம் வந்து அதாவது ஒரு ஹீரோக்கான முகம் அவர்கிட்ட இல்லையாம் அப்படின்லாம் சொல்லி அவர் எத்தனையோ பேர் கிண்டல் கேலிலாம் செஞ்சாங்க, பத்திரிகைங்களை வெளியிட்டாங்க. ஆனால் தளபதி அதையெல்லாம் ஜெயிச்சு நான் காட்டுவேன்னு அந்த திரைத்துறையிலையும் அவர் ஜெயிச்சு நம்பர் 1 ஹீரோவாக வந்தார். இந்த எலெக்ஷன் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு என்ன எலெக்ஷன் பண்ண தெரியும்னு சொன்னாங்க. அவர்கள் முன்னாடியே இன்றைக்கி ஜெயிச்சு சிஎம்மாக வந்துட்டார். இதுக்கப்புறம் இப்போ மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க, இது 5 ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்கவங்க 10 ஆண்டு இருக்கவங்கன்னா அரசியல் பண்ணுவாங்க, இவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களை இவர் எப்படி சமாளிப்பாருன்றாங்க. அவர் எப்படி செய்ய போகிறாருன்னு பொறுத்திருந்து இந்த 5 ஆண்டில் பாருங்கள். அடுத்த 50 ஆண்டுக்கும் இவரே தான் சிஎம்மாக இருப்பார், மக்கள் அதை தீர்மானிச்சிருவாங்க. விஜயண்ணா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கவர்மெண்ட்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு கரப்ஷனே இல்லாமல் சூப்பராக இருக்க போகுது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது அண்ணா ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தார், வெற்றி நிச்சயம், நம்புங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு. சொன்ன மாதிரியே எல்லாம் அப்படியே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு கஷ்டத்தையும் தாண்டி சூப்பராக இந்த விக்ட்ரி எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் ரியல் ஜேர்னி இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். எங்கள் மேலே என்னென்ன யார் யாருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்ததோ அவங்க எல்லாருமே இந்த 5 வருஷத்தில் அவங்க மைண்டு மாறிடும். அது எனக்கு தெரியும், அது நிச்சயம். இந்த வெற்றி பார்க்கறது முன்னாடி ஒரு விசில் அடிச்சுக்கிறேன். இனி இந்த விசில் தான் 5 வருஷத்தை அந்த தமிழகத்தை வந்து தீர்மானிக்க போகிறது. இந்த விசில் சத்தம் தான் தமிழ்நாடு பூரா 5 வருஷம் ஒழிக்க போகுது. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது வந்து போன வாரம் வரைக்குமே இந்த அரசியலில் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து 1 to 5 இடங்கள் 10 இடங்கள் கூட வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு, அதாவது வந்து தந்தி டிவி ரங்கராஜ் பாண்டே ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், பெரிய பெரிய தலைவர்களாகட்டும் எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் வந்து நான் கூட 10 இடங்கள் பிடிக்கிறது வந்து பெரிய வந்து ஒரு அரசியல். ஏன்னா வந்து 70 வருஷமாக ஆண்ட அண்ணா கட்சி இருக்குது, இப்போ டிஎம்கே, அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் தொடங்கின கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் ஜாம்பான் அம்மா அவங்களாம் ஆண்டுட்டு போன ஏடிஎம்கே இப்போ கரண்டில் இருக்குது, டிஎம்கே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட வந்து ஒரு போட்டி சூழலில் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசியலுக்கு இளைய தளபதி விஜய் அவர்கள் புதுமையாக என்ட்ரி ஆகிறார். அப்படிங்கும் பொழுது வந்து அவர் அரசியல் அறிவு எப்படி இருக்குது, அவர் எப்படி இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றது தெரியாமல் அவர் வந்து அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆனார். ஆனால் என்ட்ரி ஆன முதலே வந்து 10 தொகுதி 15 தொகுதி அடிப்பாங்க அப்படின்ற சமயத்தில் இருக்கிற வந்து எதிர்க்கட்சிகள் அனைத்தையுமே தவிடுபடி ஆக்கிட்டு 1-2 இல்லைங்க 110 கிட்டத்தட்ட 108 110 இடங்களை வந்து பிடிச்சு ஒரு பெரும்பான்மை பண்ணி இருக்கிற எல்லா கட்சியும் காலி பண்ணி அப்படி பண்ணிட்டு வந்திருக்காருன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா அந்த காலகட்டங்கள் வேறு, சினிமாக்காரர்கள் வந்து நாட்டை காப்பாற்றுவாங்கன்ற மாதிரி. ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் வந்து எத்தனையோ பேர் வந்து தவறால் வந்து தற்கொலைகள் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வெற்றிக்கு அப்புறம் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அவங்க அப்படி தற்கொலைகள் கிடையாது, அவங்க மிகச்சிறந்த அறிவாளிகள். அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ஸும் சரி, டீனேஜரும் சரி, 2K கிட்ஸும் சரி, நான் ஒரு 90 கிட்ஸ் தான், பட் 2K கிட்ஸ் நான் தவறால் நினச்சிருக்கேன். ஆனால் இந்த எலெக்ஷனோட வெற்றிக்கு அப்புறம் என்ன நினைக்கிறேன்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதாவது வந்து அவரோட தலைவர்களை வந்து இதுவரைக்கும் இந்த சரித்திரத்தில் இப்படி நடந்ததே கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாற்றி போட்டு வந்தாங்களே தவிர்த்து ஒரு புது தலைவரை உருவாக்குறது அவங்களுக்கு தைரியமும் கிடையாது, அந்த ரிஸ்க்கும் எடுக்கலை.
ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் வந்து அரசியல் வந்து தைரியமாக இன்ஸ்டாகிராம் சரி, ஃபேஸ்புக்கில் சரி, சோஷியல் மீடியாவில் தைரியமாக அரசியல் பேசுகிறாங்க. எதிர்க்கட்சியை பற்றி தாக்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் அந்த தைரியம் யாருக்கு வராது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எதிர்க்கட்சி பற்றி தாக்கணும் சரி, அவங்கள அதாவது வந்து ஒரு பெண்கள் பாதுகாப்பு ஒரு தவறுதலான விஷயம் நடக்கும் பொழுது அதற்கான வந்து குரலை கொடுத்ததும் இல்லாமல் ஓட்டை போட்டு இன்றைக்கி வந்து ஒரு புது தலைவனை உருவாக்கி ஒரு விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு விஜய் உருவாக்கியிருக்காங்க. இது எப்படி பெருமை வெற்றி? அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய இந்திய அரசியல் வரலாற்றிலேயே விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் சைடு ஒரு ப்ளஸ் கூட கிடையாது. அவர் வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மனைவி கூட அவருக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சி ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகரோ வந்து விஜய்க்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லை, அவர் வரமாட்டார், ஜெயிக்க மாட்டார் சொல்லி அவர் சைடுமே வந்து எத்தனையோ வந்து விஷயங்கள் வந்து கரூர் சம்பவத்தை பழியை தூக்கி விஜய் மேலே போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க மனைவி வந்து கோர்ட்டு நாடினாங்க. பையன் இன்ஸ்டாகிராம் தான் அன்ஃபாலோ பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ஜனநாயக படம் கடைசி படம் சொல்லிட்டு ரசிகர்கள் அவளோட எதிர்பார்த்துருந்தாங்க. அவர் கெரியரோட கடைசி படம் சொல்லிட்டு அதுக்கு சென்சார் தடை பண்ணி அந்த படத்தை வெளியே வராமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்லைன்லேயே வந்துருச்சு. ஸோ அப்படிங்கும்போது குடைச்சல் மேலே குடைச்சல். ஓகேங்களா, இந்த ப்ரெஷரெல்லாம் தாண்டி விஜய் வந்து இப்படி ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்காருன்னா இது ஒரு சரித்திர வெற்றி. ஓகேங்களா, அதாவது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வரைக்கும் வந்து ஒரு ரஜினி ஃபேனாகவும் ஒரு அஜித் ஃபேனாகவும் ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஒரு கமலஹாசன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போர்வியில் வந்து நான் வந்து ரஜினி சார்னா ஒரு ரோல் மாடல் வச்சுருந்தேன். ஆனால் இன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், என்னோட ரோல் மாடல் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள். ஏன்னா இது அரசியலுக்கு வந்து மிகச்சிறிய வயசு. இந்த வயசில் வந்து ஒரு 60 படம் பண்ணிவிட்டு இப்படி திடீர்னு வந்து ஆட்சியும் பிடிக்க முடியாது. ஒரு அரசியலை வந்து கலைச்சி எடுத்துட்டு தன்னுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபித்து ஒரு தலைவனால் உருவாக முடியாது. இங்கே பாருங்கள், மக்களோட அன்பை பாருங்கள். தமிழக மக்கள் வந்து இளைய தளபதி விஜய் அவர்களை வந்து எவ்வளோ நம்புறாங்க, அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வெற்றி அவருக்கு கொடுக்குது. அதாவது வந்து இளைய தளபதி விஜய் அவர்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். அதாவது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு அன்பும் சரி, உங்கள் மேலே ஒரு பாசம் வச்சு உங்களை நம்பிக்கை வச்சு உங்களை வாக்குகளை செலுத்தி அவங்களால வந்து எவ்வளோ பேர் வந்து வெளிநாடுகளில் இருந்து சரி வந்து துபாய், மலேசியா, சிங்கப்பூர் சொல்லிட்டு எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு எல்லாமே வந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அவருடைய வேலைகளை வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்து உங்களுக்காக வாக்குகளை பதிவு செய்து தபால் வாட்டும் சரி மற்றபடி வெளிநாடுகளிலிருந்து வந்து உங்களுக்காக வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற வைத்து உங்களை வந்து அரியணையில் உட்கார வைக்க போகிறார்கள். அவருக்கு நீங்கள் ஒரே ஒரு கைமாறு தான் செய்யணும் அவர்களே, விஜய் அவர்களே. அதாவது வந்து அவங்க நம்பிக்கையை நீங்கள் பொய்யாக்கூடாது. அவங்களை வந்து எதிர்பார்க்கறது பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் படங்கள்லாம் வந்து விவசாயிகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் ரியலாக வரும்பொழுது அவருடைய விலைவாசிகளும் சரி விவசாயத்தை தயவு செய்து நீங்கள் காப்பாற்றணும். ஒரு ரசிகனாகவும் சரி ஒரு கிராமத்து நானும் ஒரு கிராமத்தை சேர்ந்தேன், ஒரு கிராமத்தான நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்களாவது வந்து இந்த ஊழல் லஞ்சம் இந்த மாதிரி வந்து உங்கள் ஆட்சியில் இல்லாமல் விவசாயத்தை தயவு செஞ்சு காப்பாற்றணும். நகர்ப்புறங்கள் மாதிரியே வந்து கிராமப்புறங்களை நீங்கள் மேன்மைப்படுத்தணும். அதாவது வந்து பெண்கள் வந்து எல்லா பக்கமும் பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாருக்கும் வந்து அருமையான ஆட்சியும் அவங்க நம்பிக்கை காப்பாற்றி மக்களெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஆட்சி நீங்கள் கொடுத்து இந்த வந்து நீங்கள் தமிழகத்தை வந்து ஒரு செழிப்பான ஒரு வளமான தமிழகமாக கொண்டு வர சொல்லி இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்தும் கூறி ஒரு அறிவுரையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ப்ரோ. என்னென்னா அப்படியே நீங்கள் இந்த இடத்துல கவர் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு புது ஒரு அத்தியாயத்தை நம்ம தலைவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இருக்கிறதுலையே இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் எலெக்ஷனு, அதுக்கப்புறம் தேர்தல், இந்த விஷயத்தெல்லாம் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ஏதோ போவோம் ஓட்டு போடுவோம் அப்படின்ற அந்த ஒரு சிம்பிளான லாஜிக் விஷயத்தை தாண்டி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஷயமும் நான் ஓட்டு போடணும், யார் கூட கூட்டணி போகணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக பார்க்க வச்சதுலேருந்து அதில் எதிர்பார்ப்பை முதல்ல கொடுத்தது அந்த தேர்தல் அரசியல்ன்ற விஷயத்த கற்றுக் கொடுத்ததே தலைவர் தான். அதுக்கு முன்னாடி வந்து அரசியல்னால் ஒரு சாக்கடை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அதுவும் வந்து ஒரு மக்கள் சேவையாக செய்கிற ஒரு விஷயம். இதில் வந்து இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இனிமேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரமுறையை வந்து அவர் தான் வகுத்து கொடுத்துருக்காரு அரசியலுக்கு. இப்போது அந்த விஷயத்தில் தலைவர் தான் காட் ஆஃப் பொலிட்டிக்கல். ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் வந்து எதிர்பார்த்தது 150க்கு மேலே வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் இது ஓகே. கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் 2 வருஷத்தில் இவ்வளோ தூரம் பண்ணது பெரிய விஷயம். ஏன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. இவர் 20 தொகுதி வருவார், 5 தொகுதி வருவார், 1 தொகுதி வருவார், விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார், அந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சு இப்போது அவர் நெக்ஸ்ட்டு அவர் தான் முதலமைச்சராக வரப்போகிறாரு அப்படின்றப்போ இது வந்து எல்லாரும் நான் மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்களோட எல்லாரோட எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஏன்னா இப்போ வரும்போது நாங்கள் பார்க்குறோம், விசில் சத்தம் அடிக்கிறோம், அதுக்கு வந்து எரிச்சல் ஆகலை, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அது வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்குதுன்றப்போ அவங்க எல்லாரும் அது ஆர்வமாக கொண்டாடுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை அவர் உருவாக்கி தந்திருக்கிறதுல எங்கள் ரொம்ப சந்தோஷம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவர் என்னென்ன பண்ண போகிறாரோ அந்த பிளான் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. இதை தாண்டி அவர் இன்னும் நிறைய பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துருக்கோம். மெயினாக வந்து லேடிஸ், அதாவது சேஃப்டி விஷயத்தில் பெண்களோட பாதுகாப்பில் ரொம்ப சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பாக அவர் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் பிரதர், சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறமும் நிறைய கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ வெயிட்டிங். இந்த அவர் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை அதை தான் சொல்ல. என்னென்னா மெயினாக எல்லாரும் எதிர்பார்க்கறது திரு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம், நானும் கூட. ஸோ இது எல்லாருமே வந்து அதை எதிர்பார்த்துட்ருக்கோம். அது எப்போ அந்த இது ஆக்சுவலாக நான் நேற்றுலாம் தூங்கவே இல்லை பிரதர். 8 மணிக்கு ரிசல்ட்னப்போ நான் 10th 12th ரிசல்ட்டு கூட இந்த அளவுக்கு நான் வெயிட் பண்ணதில்லை. இந்த ரிசல்ட்டுக்கு எலெக்ஷனுக்கு ஃபஸ்ட் டைமாக நானுன்னு இல்லை, ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பை தலைவரால் மட்டும்தான் உருவாக்கி தந்திருக்க முடியுது. வேறு யாராலையும் இதை முடிக்க முடியாது. அது அளவே இல்லை பிரதர். சொல்கிறவன் 1000 சொல்லுவான் பிரதர். அதாவது தலைவர் சொல்கிறாரு எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஆறு போல், அது மேலே வந்து கல் போடுவாங்க, கடந்து போயிடணும். அதுக்கப்புறம் அதை வணங்குவாங்க, ஒரு சிலர் குடிப்பாங்க, துணி துவைப்பாங்க, ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். அது எல்லாத்தையும் நம்ம எப்படி அதை கடந்து போகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதுக்காகலாம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு இடத்துலையே ஸ்டக் ஆகி நின்றுவோம். ஸோ ஆறு மாதிரி நம்ம போயிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து எல்லாத்தையும் அவர் கைட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் சொல்கிற விஷயத்த மட்டும்தான் செய்கிறாரு. சொல்லாத விஷயத்தில் இப்போ ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் தனித்து நிற்போம், விருப்பம் இருக்கிறவங்க வரட்டும், வரலனாலும் பிரச்சனை இல்லை, ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு தருவோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவர் வந்து என்ன சொன்னாரோ ஆரம்பத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி மாநாட்டில் ஃபஸ்ட்டு மாநாட்டில் என்ன சொன்னாரோ இப்போ வரைக்கும் அதிலேருந்து ஒரு வார்த்தை கூட அவர் மாற்றி பேசலை. எக்ஸாம்பிளுக்கு சீமான் வந்து இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசுவார், நாளைக்கு ஒரு வார்த்தை மாற்றுவார். இவங்க வந்து பழைய அரசியலே உருட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தலைவர் என்னென்னா 5 நிமிஷம் பேசினார்னா அந்த 5 நிமிஷத்துக்கான கேள்விக்கு பதில் யார்கிட்டே இல்லை. இப்போ வரைக்கும் அவர் கேட்டதுக்கு யாருமே பதில் சொல்லவே கிடையாது. அவர் சொல்கிற அந்த 5 நிமிஷம் வார்த்தைக்காக கோடான கோடி மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. எல்லாரும் ரசிகர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரசிகரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வரல. எல்லாரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, மாற்றம் நடந்திருக்கு. விசில் புரட்சியாக அவர் உருவாக்கியிருக்கார். ஸோ இன்னும் நிறைய இருக்குது, எல்லாம் வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம் அதுக்காக. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தளபதி தாங்க. அதாவது 5 வருஷம் அப்படின்ற கணக்கெலாம் எடுத்து போட்டுற வேண்டியதான். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஒன்று டிஎம்கே வந்திருக்கோம், இல்லை ஏடிஎம்கே வந்திருக்கோம். இவங்க 2 பேருக்குள்ளே மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் வந்தாங்க நடுவில். ஆனால் அவங்க வந்து இவங்க வருவாங்களா, நல்லது செய்வாங்களான்னு எதிர்பார்த்த டைம் போக போட யாருமே ஓட்டே போட வேணான்ற ஒரு டைமில் வெறுத்துட்டாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் தளபதியோட என்ட்ரி வரும்போது அதை எல்லாருமே ஆர்வமாக வரவேற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருந்தது. இதெல்லாம் தாண்டி குடும்பமாக ஓட்டு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் சரித்திரத்திலே இந்த மாதிரி நடந்ததில்லை. எங்கள் வீட்டில் நான் பர்சனலாகவே சொல்கிறேன், எங்கள் வீட்டில் பரம்பரை டிஎம்கேங்க, சரிங்களா? எங்கள் வீட்டில் நான் டிவிக்கே, அப்பா டிஎம்கே. ஸோ எங்களுக்குள்ளே கிளாஷ் ஆன மாதிரி ஏகப்பட்ட வீட்டில் கிளாஷ் ஆச்சு. ஆனால் பசங்க சொல்கிறத, பேரண்ட்ஸ் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டு அவங்க ஃபேமிலிக்காக ஓட்டு போட்ட அரசியல் இதுதான். இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை. எல்லாம் போவாங்க, சூரியன் ஓட்டு போவாங்க, ரெட்டைலுக்கு ஓட்டு போவாங்க, இப்படி தான் போயிட்டு இருந்தது. தடவையாக என் பேரன் சொன்னான், என் பையன் சொன்னான், அவங்களுக்காக நான் ஓட்டு போடுறேன், அவங்களுக்காக நான் இந்த தடவை மாற்றி போட போகிறேன்ட்டு ஒவ்வொரு டிஎம்கே ஆளும் ஏடிஎம்கே ஆளும் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆனால் இது சொல்லப்போனால் இன்னும் இதை விட இன்னும் அதிகமாக வர வேண்டிய ஓட்டு இது. பார்த்துருப்பீங்க 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிடைக்கல, நிறைய பேர் ஊருக்கு போக முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனால் ஓட்டு கம்மியாக வந்திருக்கு. அது கரெக்டாக வந்திருந்தால் இதை விட இன்னும் புஷ் பண்ணி இன்னும் நிறைய ஓட்டு வந்திருக்கோம். தளபதி இன்னும் அதிகமாக வின் பண்ணியிருப்பார். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. 11-12 மணிக்கெலாம் 118 120 சீட்டுக்கு மேலே போயிருக்க வேண்டியது. கொஞ்சம் டைம் லேட், அவ்வளோதான். இங்கே எல்லாருமே நினச்சது என்ன அப்படின்னா டிவிக்கு வந்து ஜெயிக்குமா, 10 சீட்டு தான் வாங்கும்,
ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் வாங்கும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து பேசக்கூடிய இடத்துல வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் அதிகமான சீட்டுகள் வந்து நம்ம வந்து கைப்பற்றியிருக்கோம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யாரையுமே வந்து ஈஸியாக நீங்கள் எடை போடாதீங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து திணிக்காதீங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து அதை எல்லோரும் தீர்மானிச்சுட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லோரும் ஜனநாயகத்தை வந்து பணம் கொடுத்து வாங்கிடலான்னு நினச்சாங்க. அதே மாதிரி 85% தான் போலிங் ஆச்சு. அதான் நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 95% போலிங் ஆகிருக்க வேண்டியது. நிறைய இடத்துல ஓட்டுகள் கரெக்டாக பதிவு பண்ணப்படலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணலை. இதெல்லாம் நடந்துருச்சுன்னா இது மிகப்பெரிய வந்து ரெவல்யூஷனாக மாறி இருக்கும். இப்போது எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து எதை நோக்கி போகணும், அதாவது டெமோக்ரஸினா என்ன, எதை நோக்கி போகணும், ஜனநாயகத்தை நோக்கி எப்படி போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க அதை நோக்கி வந்துட்டாங்க. இப்போது எல்லாருமே நினச்சிட்டா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற நினைக்கிற இடத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. அதாவது பணம் ஜெயிக்காதுங்கிறத நம்ம மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம என்னதான் வந்து ஓட்டுக்காக வந்து காசு கொடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இடத்துல வந்து கொடுக்கக்கூடிய இடத்துலலாம் வாங்கிட்டாங்க மக்கள். யாருக்கு போகணுமோ ஓட்டு போட்டாங்க. அதனால் வந்து மக்கள் இப்போ வந்து விஜய் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து கடவுள் தீர்மானிக்கப்பட்டது, ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து சார் சொன்ன மாதிரி தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட். அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம். ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருக்கிற இடத்துல புதுசாக ஒரு ஆள் வந்து 3 வருஷத்தில் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று நடத்தி காட்டியிருக்காங்க. அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. மக்களுடைய பவர், அந்த பவர் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா நம்புகிறாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்து, அதாவது அந்த மனுஷன் வந்து ஸ்பீச்சில் மேடையில் நின்று பேசுகிறாருன்னா அவர் வந்து வாய் வழியாக பேசலை, மனசுலேருந்து பேசுகிறாரு அப்படிங்கிறத உணர்ந்தாங்க மக்கள். அதனால தான் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன், நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன். அதையே தாண்டி சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஓட்டு போட்டது எப்படின்னு தெரிஞ்சு இப்போ ரிசல்ட்டை பார்க்கும்போது எல்லாருமே கணிச்சது என்ன, விஜய் ஜெயிப்பாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே அந்த தகவல் இருந்துச்சு. ஆனால் அதை உடச்சிருக்காரு. மக்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் நிறைய விஷயங்களை வந்து வெளியே சொல்லாமல் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது இப்படி தான் ஒரு எலெக்ஷன் இருக்கணுங்கிறத மக்கள் காட்டியிருக்காங்க. சார், ஒரு மக்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றம் வேணுங்கிறதுக்காக எலெக்ஷன் வந்து வருது. அந்த மாற்றத்தை நோக்கி எல்லாருமே போகணும். அப்போ தான் மக்களோட தேவைகள் என்ன, மக்களுக்கான மாற்றங்கள் என்னங்க தேடி வரும். இப்போது 2 பேரும் மாறி தலைவர் சொன்னபடி தான், ஒன்று நீ இன்னொன்றுனா, நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க யாரை வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இது மிகப்பெரிய சக்தி. அதாவது 2 கட்சியை உடச்சி புது கட்சி ஒன்று உருவாக்கவே முடியாது ஆக்சுவலி அப்படிங்கிற ஒரு கருத்தை உடைச்சிருக்காரு அப்படின்னா இது மிகப்பெரிய விஷயம் தான். இது வந்து மிகப்பெரிய ரெவல்யூஷன் தான் சொல்லணும். இது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே பதிக்கப்படாத ஒன்று. அதாவது எம்ஜிஆர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இருந்து பிரிஞ்சு வந்து எலெக்ஷன் வச்சு, அதாவது பிரிஞ்சு வந்து மறுபடியும் வந்து அந்த ஃபார்ம் இருந்தார். ஆனால் இவர் வந்து புதுசாக வந்த 3 வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயமாகவே இல்லையே. அது சாதாரண விஷயமும் கிடையாது. இதை மக்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விஷயங்கள். இப்போ எல்லா கட்சியுமே திரும்பி பார்க்குறாங்க. என்னடா கூட்டணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற இடத்துல ஒரு 10 கட்சி 15 கட்சி 20 கட்சி கூட்டணி சேர்க்கக்கூடிய இடத்துல ஒரு கூட்டணியுமே இல்லாமல் ஒரு 110 சீட்டு நம்மளால் எடுக்க முடியுது அப்படின்னா இப்போ இவங்க வந்து அதாவது உலக லெவலில் பேசக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. ஒரு பர்சன் வந்து தமிழ்நாடு ஒரு எலெக்ஷன் மிகப்பெரிய விஷயமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் மேற்கொண்டு வந்து இன்னமும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் எங்களுடைய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாட்டுக்குமே பெரிய அளவுக்கு காசு கொடுத்து பணம் கூட்டப்படும். ஆனால் இந்த இளைஞர்கள் கூடியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டுட்டு ஒருத்தர் கூட அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு இங்கே வரலை. எல்லாருமே இளைஞர்கள் கூடியிருக்காங்க. அப்படின்னா இது இளைஞரோட எழுச்சி தானே, அதை நம்ம கொண்டாடி தானே ஆகணும். இளைஞரோட எழுச்சி நம்ம கொண்டாடலைன்னா இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இடத்துக்கு இப்போ வந்து ஒரு ஏடிஎம்கே ஒரு இடத்துக்கு போகிறோம், டிஎம்கே இடத்துக்கு போனால் அங்கே எல்லாருமே வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு பெரியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இதை தாண்டி இளைஞர்கள் ஒரு அரசியலை கொண்டாடுறாங்க, இளைஞர்கள் ஒரு அரசியலை பேசுகிறாங்கன்னா அது ஃபஸ்ட்டு டெமோக்ரஸிலேயே இதுதான் முதல் முறை இளைஞர்கள் நான் வெளியே வரணும். அரசியலை விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீச்சையும் ஒவ்வொரு பர்சனும் பார்க்குறாங்க. மக்கள் பார்க்காம குழந்தைகள் வரைக்கும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. அந்த அரசியலை விதைச்சது விஜய் தானே, நம்ம அதையே ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு 10 சீட்டுக்கு மேலே வந்து நான் அரசியல் பேச மாட்டாங்கிறார். அவர் பேசக்கூடிய பேச்சை நான் ரொம்ப மதிச்சிட்டு இருந்தேன். எப்படி அவர் 10 சீட்டு தான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னா அவ்வளோதான் வருமா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே அந்த நம்பிக்கையை விதைக்க பார்த்தாங்க. ஆனால் இல்லை அப்படின்னு நம்பினது இந்த ஓட்டு ரிசல்ட்டை வச்சு தான். அப்போது ஒருத்தருடைய கணிப்பை வந்து திணிக்க முடியாது, விதைக்க முடியாது. நம்மளுடைய மக்கள் வந்து அதை தீர்மானிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை மேலும் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிருக்கோம். இதை வெற்றிகள் வந்து இதோட இல்லை, இது மிகப்பெரிய வெற்றிகளாக கொண்டாடப்படும். அதாவது இல்லை மக்களுடைய சேவைகள் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த ஆட்சி வந்துச்சு அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, இளைஞர்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறது மூலிமா நான் என்ன உணர்ந்தேன், என் தனிப்பட்ட முறையில் என்ன உணர்ந்தேன்னா, ஊழல் நடக்காது.
அது ஃபஸ்ட்டு உணர்ந்திருக்கேன். ரெண்டாவது, ஊழல் நடந்தால் நம்ம பசங்களே விட மாட்டாங்க. ஏதாவது எல்லா இடத்துலையும் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு மனுஷனை வந்து. அதாவது எந்த கட்சி வேட்பாளர்களோட தெரியாமல் ஒரு முகத்துக்கு விழுந்த ஓட்டுகள் மொத்தமும், அதாவது வேட்பாளர்களோட அறிமுகம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு ஒரு தலைக்கு ஒரு முகத்தை, ஒரு பிரபலமான முகத்தை வச்சு இவர் செய்வார், இவரை நம்பி போட்ட ஓட்டுகள் அவர் வந்து வீண் பண்ண மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஏதாவது இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க, பெண்கள் ஓட்டு போடுவாங்க, குழந்தைகள் ஓட்டு போடுவாங்கிறத தாண்டி பெரியவங்களும், அதாவது வயதானவர்களும் ஓட்டு போடுவாங்கிறத மிக துல்லியமாக சாதிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஓட்டு, டிஎம்கே ஓட்டு, என்டிகே ஓட்டு எல்லா ஓட்டும் கண்டாமனான்னு பிரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணும்.
சொல்லிட்டாரு. அவங்க கூட வந்து அவர் வந்து எதுவுமே பண்ணல. ஆனா நீங்க எட்டிக்கு கேவலமான ஜென்மமா இருக்கீங்க. தமிழர்கள் போறாங்க இருக்கீங்க. இது வந்து உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ அவரே போட போயிருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா கட்சிக்காரங்க மாதிரி எங்களோட கட்சி கிடையாது. சரியா? ஒரு விசில் அடிச்சா போதும், யாருக்கு என்ன பிரச்சனையோ நேரா உடனே வந்துருவாங்க. அது தப்புடாது, அது மாதிரி பண்ண கூடாதுடா. எனக்கு வேணும். சாட்ச மாதிரி காமிங்க. தெரியுதா? ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கேமராமேன் பண்ணுங்க. மகன் வெற்றி பெற்றார். அதனால மகனுக்கு வெட்ட போறாங்க. அண்ணன் தான் சிஎம். மகனுக்கு சொல்லுங்க. பையன் தான் மகனுக்கு வெட்ட போறான். புள்ள ஜெயிச்சிருச்சு.